வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 12th நம்ம அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்குறோன்னா தேர்ட் லெசனில் குரூப் 17 எலமெண்ட்ஸ். குரூப் 17 எலமெண்ட்ஸில் அதுக்கு பேர் என்ன பேர்னா ஹாலஜன்ஸ் குரூப் அல்லது ஹாலஜன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமான டாபிக் நம்ம என்ன பார்க்குறோம்னா குளோரின் பார்க்குறாங்க. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டைன். இதான் வந்து எனக்குன்னா குரூப் 17th குரூப் எலமெண்ட்ஸ். அக்கரன்ஸ் அப்படின்னா அதனுடைய வளம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஹாலஜன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் கம்பைன் ஃப்ரம் ஆஸ் தே ஆர் ஹைலி ரியாக்டிவ். ஹாலஜன் வந்து அதிகமாக ரியாக்டிவ் ஆகும், அதிக வினைத்திறனுடையது, அதிக ரியாக்டிவிட்டி உடையது. ஹாலஜன்ஸ் வந்து கம்பைன் ஸ்டேட்லாம் கிடைக்கும், வேறு பொருள் கூட சேர்ந்த நிலையில் தான் கிடைக்கும். ஹாலஜன் ஆர் ப்ரெசன்ட் இன் கம்பைன் ஸ்டேட், ஹைலி ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ், அதிகமாக வினைபுரிதல் உடைய எலமெண்ட்ஸ். த மெயின் சோர்ஸ் ஆஃப் இது எப்படி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஃப்ளூரின் இஸ் எ ஃப்ளூரோசோஃபார் ஆர் ஃப்ளூரைட். இதனோட மிக முக்கியமான மூலம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளூரோசோஃபார். 1 மார்க் கொஸ்டின். ஃப்ளூரினுடைய மிக முக்கியமான மூலம் எதுலேருந்து அதிகமாக கிடைக்குதுன்னா ஃப்ளூரோசோஃபார் அல்லது ஃப்ளோரோரைட். இதுதான் வந்து ஃப்ளூரினுடைய முக்கியமான சோர்ஸ். த அதர் ஓர்ஸ், இது 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 1 மார்க் கொஸ்டின். த அதர் ஓர்ஸ் ஆஃப் ஃப்ளூரின், மற்ற தாதுக்களில் வந்து ஃப்ளூரின் வந்து எப்படி கிடைக்குதுன்னா கிரையோலைட், ஃப்ளோரோ அப்படைட், இந்த 2 வடிவத்தில் வந்து ஃப்ளூரின் கிடைக்கிது. அப்போ ஃப்ளூரின் வந்து அதர் ஓர்ஸில் வந்து எப்படி கிடைக்கிதுன்னா கிரையோலைட் வடிவத்துலையும் ஃப்ளோரோ அப்படைட் வடிவத்துலையும் கிடைக்கிது. இதுவும் 1 மார்க் கொஸ்டின் கேட்போம். த மெயின் சோர்ஸ் ஆஃப் குளோரின் இஸ் எ சோடியம் குளோரைடு. மெயின் சோர்ஸ் மிக முக்கியமாக நமக்கு வந்து குளோரின் வந்து எங்கே கிடைக்குதுன்னா சோடியம் குளோரைட் ஃப்ரம் சீ வாட்டர். கடல் நீர் இருக்குல்ல, கடல் நீரில் சோடியம் குளோரைடு இருக்கும், NaCl. இதுதான் வந்து டேபிள் சால்ட்டு. நம்ம வீட்டு சமையலுக்கு வந்து பயன்படுத்தும் போது அந்த உப்பு, அந்த உப்புக்கு பேர் தான் என்னென்னா சோடியம் குளோரைடு. சோடியம் NaCl குளோரைடு. இதில் தான் குளோரின் வந்து அதிகமாக இருக்குது. புரோமைடு அண்ட் அயோடைட்ஸ் ஆர் ஆல்சோ அக்கர் இன் சீ வாட்டர். இதில் புரோமைடும் அயோடைடும் சீ வாட்டரில் இருக்குது. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இயற்பியல் பண்புகள். The common physical properties of halogens 17 elements are listed in a table. இப்போ வந்து 17 குரூப் எலமெண்ட்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டைன். அதனுடைய சிம்பிள் என்னது? F. மேலே இருக்கிறது வந்து மாஸ் நம்பர். இப்போ F919 இது அட்டாமிக் நம்பர். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1s2 2s2 2p5 எழுதலாம். அப்போ இது வந்து ஹீலியம். 1s2க்கு பதிலாக ஹீலியம் எழுதிக்கலாம். 2s2 2p5. அப்போ அட்டாமிக் நம்பர் வச்சு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம், எலக்ட்ரானிக் அட்டாமிக் பாய்பட் எழுதலாம். மேலே இருக்கிறது மாஸ் நம்பர். அதில் வந்து ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் ஆகிடும். கெல்வின் ஸ்டேட்டில் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குது? ஃப்ளூரினும் குளோரினும் கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது. மீதி புரோமின் மட்டும் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. அயோடின், ஆஸ்டைன் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ இதில் வந்து ஏதோ 1 மார்க் கேட்க சான்ஸ் நிறைய இருக்குது. புரோமின் என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? 293 கெல்வினில் அப்படின்னு. ஏன்னா வந்து இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இதுவும் கேட்க சான்ஸ் இருக்குது. எது லிக்விட் ஸ்டேட், எது கேஸ் ஸ்டேட், எது சாலிட் ஸ்டேட். ஓகே, அட்டாமிக் நம்பர் 9 இப்போ தான் எழுதி காமிச்சேன். F919. குளோரினுக்கு வந்து 2 ஐசோடோப்ஸ் இருக்குது. C35 Cl35 Cl37 அப்படின்னு 2 இருக்குது.
அப்போ சேம் அட்டாமிக் நம்பர், ரெண்டுக்குமே அட்டாமிக் நம்பர் 17 தான். நான் மாஸ் நம்பர் 37 ஒன்று 35 இருக்குது. அதுதான் வந்து ஐசோடோப்ஸ். சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பருக்கு ஐசோடோப்ஸ். புரோமின் பாருங்க 79 இருக்குது, அயோடின் 127, ஆஸ்டைன் வந்து 210, 211 ரெண்டு இதில் இருக்குது. அப்போ ஐசோடோப்ஸ் வந்து குளோரினும் ஆஸ்டைனும் ரெண்டு ஐசோடோப்ஸில் இருக்குது. அட்டாமிக் மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி காமிச்சேன். அதேமாதிரி குளோரினுக்கு எழுதலாம், புரோமினுக்கு எழுதலாம், அயோடினுக்கு எழுதலாம், ஆஸ்டைனுக்கு எழுதலாம். அட்டாமிக் ரேடியஸ் பாருங்கள் இது கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி அதனுடைய அடர்த்தி எவ்வளவு கொடுத்துருக்காங்க. எதில் வந்து மெல்ட்டிங் ஆகும், எதில் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும், மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் காலத்தில் வந்து 1 மார்க் கேட்க நிறையா வாய்ப்பு இருக்குது. ஒரு டேபிள் காலத்தில் நல்லா படிச்சிட்டிங்கன்னா 1 மார்க்கு கேட்க சான்ஸ் நிறையா இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா இதனுடைய பண்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். குளோரின் ஹைலி ரியாக்டிவ். குளோரின் தான் அதிகமாக வினைபுரியும் திறனுடையது. ஹைலி ரியாக்டிவ், அதிகமாக ரியாக்ட் ஆகக்கூடியது. ஹென்ஸ் இட் டஸ் நாட் அக்கர் இன் எ ஃப்ரீ இன் நேச்சர்ஸ். எனவே இது இயற்கையில் வந்து தனித்து கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும், அதிகமாக ரியாக்ட் ஆகிறதுனால டஸ் நாட் அக்கர் இன் எ ஃப்ரீ நேச்சர். ஃப்ரீ நேச்சர் அப்படின்னா இயற்கையில் வந்து தனித்து கிடைக்காது, வேறு பொருள் கூட சேர்ந்து தான் இருக்கும், கம்பைன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். It is usually distributed as various metal chloride. இது வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், மெட்டல் குளோரைடு இந்த ஃபார்மில் தான். எம்ங்கிறது மெட்டல், ஏதோ ஒரு மெட்டலாக இருக்கலாம், அந்த மெட்டல் கூட இந்த குளோரைடு சேர்ந்துடும். இப்போ சோடியம் குளோரைடு இந்தமாரி மெட்டல் கூட அந்த குளோரைடுன்னு சேர்ந்துடும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குளோரைட் சோடியம் குளோரைடு. இதில் மிக முக்கியமானது எதுன்னு கேட்டால் சோடியம் குளோரைடு தான். விச் அக்கர்ஸ் இன் சீ வாட்டர். இது எங்கே அதிகமாக நமக்கு கிடைக்குதுன்னா கடல் நீரில் தான், சீ வாட்டரில் தான் அதிகமாக நமக்கு கிடைக்குது. ப்ரிப்ரேஷன். குளோரின் இஸ் ப்ரிப்பேர்ட் பை ஆக்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் குளோரைடு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மேங்கனீஸ் டை ஆக்சைடு. இப்போ நம்ம வந்து மேங்கனீஸ் டை ஆக்சைடு முன்னிலையில், மேங்கனீஸ் டை ஆக்சைடு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேங்கனீஸ் டை ஆக்சைடு, மேங்கனீஸ் டை ஆக்சைடு முன்னிலையில் குளோரைடை சல்ஃபூரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடுடன் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு குளோரின் கிடைக்கும். எப்படி ஈக்குவேஷன் பாருங்கள், மேங்கனீஸ் டை ஆக்சைடு MnO2, மேங்கனீஸ் டை ஆக்சைடு Mnக்கு பேர் மேங்கனீஸ், O2க்கு பேர் டை ஆக்சைடு. அட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் 4 டைம் சல்ஃபூரிக் ஆசிட் இருக்காங்க, H2SO4. இந்த ஒரு குளோரின் காம்பவுண்ட்ஸ், ஒரு சால்ட் எடுத்துக்கிறாங்க, 4 டைம் சோடியம் குளோரைடு. அப்போ இது ரியாக்ட் ஆகும்பொழுது இதில் வந்து பாருங்கள் 4 Cl இருக்குது, அந்த NaClல 4 Cl இருக்குது, அதுலேருந்து 2 Cl மட்டும் Cl2 வழி. மீதி பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இதில் வந்து Mn இருக்குது, இங்கே 4 Clல வந்து 2 Cl போச்சு, மீதி 2 Cl இருக்கும். அந்த 2 Cl வந்து Mn கூட ஜாயிண்ட் ஆகும்போது MnCl2 வந்து மொத்தமாக 4 Na இருக்குது. அது 4 Na அப்படின்னு எழுதிக்க. 8H இருக்குது, 8Hல் 4H மட்டும் என்ன பண்ணால் 4Na அப்படின்னு எழுதிட்டு முன்னாடி H போட்டு 4NaH, 4NaH. SO4 4 டைம் இருக்குது, அப்போ முன்னாடி 4க்கு அப்போ SO4 போட்டு பேலன்ஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்தது மீதி எத்தனை 8Hல் 4H இங்கே போயிடுச்சுன்னா மீதி 4H இருக்குது, அந்த 4H நம்ம வந்து 2H2ன்னு எழுதுவோம். இங்கே வந்து MnO2ல O2 மட்டும் இருக்கும், முன்னாடி 2 போட்டுருக்கோம், அப்போ O மட்டும் போட்டால் 2 O பேலன்ஸ். அப்போ குளோரினை ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சு இது ஒரு 3 மார்க்கில் கொஸ்டின். ஹவு டு யூ ப்ரிப்பேர் எ குளோரின் அப்படின்னு கேட்போம். குளோரினை எவ்வாறு தயாரிப்பாய் அப்படின்னு கேட்போம். இந்த ஈக்குவேஷனை அப்படியே வந்து தப்பு இல்லாமல் எழுதுறது, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், மேங்கனீஸ் டை ஆக்சைடு, லெட் டை ஆக்சைடு, BbO2, lead dioxide, manganese dioxide,
பொட்டாசியம் பர்மாங்கனேட், பொட்டாசியம் குரோமேட். இது கூட இது எல்லாத்துக்கூட நம்ம என்ன பண்ணோம்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். lead dioxide. It can also prepared by oxidizing hydrochloric acid. Hydrochloric acid formula HCl. Using various oxidizing agents such as manganese dioxide and lead dioxide, potassium permanganate, potassium dichromate. இது கூட எல்லாரும் என்னென்னா பல்வேறு ஆக்சிஜனேட்டர்களை பயன்படுத்தி ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்கிறோம். பல்வேறு ஆக்சிஜனேட்டருக்கான ரெடியூசிங் ஏஜென்ட், ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லெட் டைஆக்சைடு, மேக்னீசியம் டைஆக்சைடு, பொட்டாசியம் பர்மாங்கனேட், K2Cr2O7 இது எல்லாமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். ஆக்சிடேஷன் காரணி. அது கூட நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஆக்சிஜனேற்றம் அடைய செஞ்சு நம்ம குளோரினை மட்டும் தனியாக பிரிச்சு விடுறோம் அப்படின்னு பாருங்கள். ஒரு ஈக்குவேஷன் எழுதி காமிக்கிறேன். lead dioxide 4 times hydrochloric acid is react. It gives Bb lead 4 Cl இருக்குது, அதில் 2 Cl மட்டும் இந்த லைட்டு குடிச்சாங்க lead chloride. மீதி இதில் 4 H இருக்கும். அந்த 4 H நம்ம 2H2 எழுதிக்கோங்க. இந்த 2 O2 வந்து இந்த 2ன்னு போட்டிங்க, அப்போ O மட்டும் போட்டால் வாட்டர் ஃபார்ம். மீதி இதில் வந்து எத்தனை 4 Cl, 2 Cl இங்கே ஜாயிண்ட் ஆகிடுச்சு Cl2. மீதி 2 Cl இருக்கும், அதை Cl2. இப்போ குளோரின் நம்ம ப்ரிப்ரேஷன். அதேமாரி மேக்னீஸ் டைஆக்சைடு, பொட்டாசியம் பர்மாங்கனேட், பொட்டாசியம் டைக்ரோமேட் இது கூட 4 HCl, 16 HCl, 14 HCl கூட ரியாக்ட் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்லாம் நமக்கு கிடைக்கும். பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். இதேமாரி ஈக்குவேஷனை நீங்கள் எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து ப்ளீச்சிங் பவுடர், அதாவது சலவைத்தூள். சலவைத்தூள் கூட மினரல் ஆசிட் போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு குளோரின் கிடைக்கும். அப்போ ப்ளீச்சிங் பவுடர் கூட நம்ம வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோ அல்லது சல்ஃபரிக் ஆசிட் போட்டு மினரல் ஆசிட்னால் இது 2 மினரல் ஆசிட் HCl, H2SO4, HNO3 இதெல்லாம் மினரல் ஆசிட். இது கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் சலவைத்தூள் ப்ளீச்சிங் பவுடர் ஃபார்முலா CaOCl2. சலவைத்தூள் சோப்பு தூளுக்குள்ள அந்த சோப்பு தூளோட ஃபார்முலா இது. 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, கால்சியம் ஆக்சிக்ளோரைடு CaOCl2, கால்சியம் ஆக்சிக்ளோரைடு இதான் வந்து ப்ளீச்சிங் பவுடர். The bleaching powder is treated with mineral acid. இந்த CaOCl2 தான் ப்ளீச்சிங் பவுடர். இந்த மினரல் ஆசிட் வந்து இது கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறது. இங்கே CaOCl2 2HCl gives என்ன கிடைக்குது? இந்த Ca கால்சியம், இங்கே 2 Cl இருக்குது Cl2. ஓகே, அதுக்கு அடுத்தது இங்கே 2 H இருக்குது, அதை H2. ஒரு O மட்டும் இருக்குது, அது கூட இந்த O சேர்த்து H2O. மீதி இதில் என்ன இருக்கும்? Cl2 இருக்கும். அந்த Cl2 வந்து வெளியே ப்ளஸ் Cl2 குளோரின். அதேமாதிரி சல்ஃபரிக் ஆசிட் போட்டு பாருங்கள். கால்சியம் ஆக்சிக்ளோரைட் இஸ் ரியாக்டட் வித் சல்ஃபரிக் ஆசிட். இட் கிவ்ஸ் கால்சியம் சல்ஃபேட், வாட்டர் அண்ட் chlorine is formed. Chlorine is liberated. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு டைம் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ். How do you prepare chlorine from bleaching powder அல்லது கால்சியம் ஆக்சிக்ளோரைட்? கால்சியம் ஆக்சிக்ளோரைடிலிருந்தோ அல்லது ப்ளீச்சிங் பவுடர்லேருந்தோ குளோரின் எப்படி தயாரிப்பேன் அப்படின்னு கேட்பாங்க. How do you prepare chlorine from bleaching powder? Manufacture of chlorine. குளோரினை வந்து பெருமளவு அதிகளவு நம்ம தயாரிக்கிற மெத்தட் என்ன மெத்தட் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம chlorine is manufactured by the electrolysis of brine in electrolytic process. brine water அப்படின்னு கேட்டால் இது வந்து உப்பு தண்ணி பேர் தான் பிரெயின். இந்த உப்பு தண்ணி நம்ம எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறோம்.
உப்பு தண்ணி எலக்ட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸோ அல்லது ஆக்சிடேஷன் ப்ராசஸோ நம்ம செய்யும் பொழுது அந்த ப்ராசஸ் பேர் என்ன? டெக்கான் ப்ராசஸ். சோடியம் குளோரைடு நம்ம மின்னார் பகுப்பு செய்யணும், மின்சாரத்தை கொடுத்து செய்யணும், அல்லது HCl காற்றை கொண்டு ஆக்சிஜனேட்டை செய்கிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் சோடியம் குளோரைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம், எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் பண்ணுறோம், அல்லது ஆக்சிடேஷன் ஆஃப் HCl பை ஏர். காற்றில் HCl நம்ம வந்து ஆக்சிடேஷன் பண்ணும்போது அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன பண்ணால் டெக்கான் ப்ராசஸ். 1 மார்க் கொஸ்டின். குளோரின் அதிகமாக தயாரிக்கக்கூடிய ப்ராசஸ் பேர் வந்து டெக்கான் ப்ராசஸ். இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் உப்பு கடல் நீரை எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் மூலிமா தயாரிக்கலாம். அதை காற்றில் HCl வச்சு நம்ம ஆக்சிடேஷன் பண்ணும்பொழுது நமக்கு அந்த ப்ராசஸ் பேர் டெக்கான் ப்ராசஸ். டெக்கான் ப்ராசஸ் மூலிமாவும் செய்யலாம். எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ். when a solution brine NaCl is electrolyzed. NaCl இப்போ வந்து ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு பீக்கரில் ஒன்று ஆனோடு, இன்னொன்று கேத்தோடு. இது ஆனோட், இது கேத்தோட். இதில் சால்ட் எடுத்து, உப்பு NaCl எடுத்து, வாட்டரை ஊற்றி உள்ளே போட்டுக்கணும். அதான் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் மின்பகுளி கரைசல். ஒரு பீக்கர் எடுத்துக்கிறீங்க, அதில் உப்பையும் தண்ணியை ஊற்றி கலக்கிறீங்க. அந்த சொல்யூஷனுக்கு பேர் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன், மின்பகுளி கரைசல், எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். அதில் ஒன்று ஆனோட டிப் பண்ணி வைக்கிறீங்க, அனதர் ஒன்று கேத்தோடு டிப் பண்ணி வைக்கிறீங்க. ஆனோடையும் கேத்தோடையும் கரண்டு வழியாக அந்த ஆனோடைய கேத்தோடைய கரண்ட் உள்ள பாஸ் பண்ணுறேன். சம் ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ் நம்ம கீழே வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பீக்கரில் சால்ட்டு ப்ளஸ் வாட்டர், சோடியம் குளோரைடையும் உப்பையும் வாட்டரையும் ஒன்றா சேர்த்து கலக்கிக்கிறீங்க. அந்த சொல்யூஷனுக்கு பேர் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். ஆனோடு ஒன்று வச்சுருக்கிறீங்க, ஒன்று கேத்தோடு வச்சுக்கிறீங்க. ஆனோடு ஒரு சைடு கேத்தோடு, ஆனோடு சைடு கேத்தோடு சைடு கரண்ட் உள்ள பாஸ் பண்ணுறீங்க. இந்த ப்ராசஸ் பேர் தான் பேர்னா எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பேர் தான் மின்னார் பகுத்தல் அப்படின்னு. when a solution of brine NaCl is electrolyzed, Na plus Cl minus ions are formed. இந்த NaCl நம்ம வந்து மின்னார் பகுப்பு எலக்ட்ரோலைஸ் பண்ணோம்னா Na ப்ளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும் புரிஞ்சிடும். NaCl சோடியம் குளோரைடை மின்சாரத்தை கொடுத்து அது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரோலைசிஸ் மின்னார் பகுப்பு செய்யும் பொழுது Na ப்ளஸ்ஸு ப்ளஸ் Cl மைனஸு சோடியம் அயான் குளோரைடு அயான்ஸ் கிடைக்கும். Na ப்ளஸ் அயான் ரியாக்ட் வித் OH அயான் இன் ஆஃப் வாட்டர். இப்போ நமக்கு இந்த Na ப்ளஸ் கிடைச்சா அந்த Na ப்ளஸ் வாட்டரில் H ப்ளஸ்ஸு OH மைனஸ், இந்த வாட்டரில் H2Oவில் இப்படி இருக்கும். இந்த OH மைனஸ் அயான்ஸ் இந்த Na ப்ளஸ் எடுத்துக்கிட்டு என்னவா மாறும் அப்படின்னு கேட்டால் Na ப்ளஸ்ஸு OH மைனஸ் ஒன்றா சேரும்போது சோடியம் ஹைட்ராக்சைடாக ஃபார்ம் ஆகிடும். அதை வந்துருப்பாங்க ரெண்டாக பிரியுது. Na ப்ளஸ் Cl மைனஸ் அயான்ஸ் அண்ட் Na ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ் அயான்ஸ் ஆர் ஃபார்ம். Na ப்ளஸ் அயான்ஸ் ரியாக்ட் வித் OH மைனஸ் அயான் ஆஃப் வாட்டரில் இருக்கிற OH மைனஸ் அயான்ஸை இந்த எண்ணெயை வந்து எடுத்துக்கிட்டு NaOH மாறிடும். ஃபார்ம் சோடியம் ஹைட்ராக்சைடு. இதுக்கு பேர் தான் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஹைட்ரஜன் அண்டு குளோரின் ஆர் லிபரேட்டட் ஆஸ் கேஸஸ். ஹைட்ரஜனும் குளோரினும் என்னவா மாறுது அப்படின்னா லிபரேட்டட் கேஸாக வெளியேறும் வாயுவாக மாறுது. இப்போ இதில் இருக்கிற ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற குளோரினும் கேஸாக மாறுது. இந்த இதெல்லாம் கேட்டால் ஆனோட்லேயும் கேத்தோட்லேயும் என்ன ரியாக்ஷன் நடக்குது. இப்போ வந்து ஒரு பீக்கர் எடுத்துக்கிட்டோமா, இந்த பீக்கரில் சால்ட் சொல்யூஷன் இருக்குதா, ஒன்று ஆனோடு, இன்னொன்று வந்து கேத்தோடு. இது ஆனோடு ஒரு பீக்கருடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் ஆனோடு இருக்கும். கேத்தோடு வந்து ஒரு பீக்கருடைய ரைட் சைடில் தான் கேத்தோடு இருக்கும். கரண்ட் உள்ள பாஸ் பண்ணுறீங்க. ஆனோட்லேருந்து இந்த சொல்யூஷன்லேருந்து எலக்ட்ரான் வந்து கரைஞ்சி வந்து எங்கே வரும் அப்படின்னா இங்கே கேத்தோடுக்கு வரும். அப்போ
எலக்ட்ரான் ஆனோட்லேருந்து மூவ் ஆகி கேத்தோடுக்கு போகும். எலக்ட்ரான்ஸ் எங்கே போகுது? ஆனோடு டு கேத்தோடு, நேர்மின்வாயிலேருந்து எதிர்மின்வாய்க்கு போகுது. அங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். கேத்தோடில் H+ அயன்ஸ் இருக்கும். அது எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும், இந்த ப்ளஸ்ஸு கூட அந்த மைனஸ் வரும்போது அதோட சார்ஜ் குறைஞ்சிடும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் என்னவாக மாறுனா ஹெச்சாக மாறும். மறுபடியும் இதேமாரி ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது H+ கூட எலக்ட்ரான் சேர ஹெச் உருவாகிட்டே இருக்கும். அப்போ எத்தனை ஹெச் உருவாகுதுன்னா 2 ஹெச் உருவாகி H2 கேஸாக மாறி வெளியே. இங்கே என்ன நடக்குது? இது கேத்தோடில் இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது? Cl- அது ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும் பொழுது இந்த சார்ஜ் வந்து குறைஞ்சிடும். இப்போ Cl மாறி குளோரின். மறுபடியும் அதேமாரி Cl வந்து இன்னொரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது. இப்போ Cl மாறும். அப்போ இந்த Cl சேர்ந்து Cl2 மாறும். அப்போ இதுதான் ப்ராசஸ் நடக்கூடியது. கேத்தோடில் என்ன ப்ராசஸ் நடக்குது, ஆனோடில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு. இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டெக்கான் ப்ராசஸ், குளோரினை எப்படி வந்து டெக்கான் ப்ராசஸ் மூலிமா தயாரிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், பப்ளிக்கில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பாக்ஸ் வரைக்கும் எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ், இது குளோரினை எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் மூலிமா எப்படி தயாரிப்பேன் அப்படின்னு கேட்பேன். நெக்ஸ்ட் ஒன் டெக்கான் ப்ராசஸ், இதுவும் வந்து கேட்க சான்ஸ் ஆயிடும். In this process, a mixture of air and hydrochloric acid is passed up chamber containing a number of silver fumic stones soaked in a cuprous chloride are placed. அதாவது ஒரு சேம்பர் அப்படின்னா பல அடுக்குகளை வந்து உருவாக்குது. இது ஒரு சேம்பர் வச்சுங்களேன். இது ஒரு அடுக்கடுக்காக வந்து ஒரு அலமாரி மாரி இருக்கும். பல அடுக்குகளுடைய ஒரு சேம்பர். இந்த சேம்பர் வழியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் காற்று ஏரை உள்ளே பாஸ் பண்ணுறான். இதுக்கு வழி என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் காற்று ஏரையும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தையும் இது வழியாக பாஸ் பண்ணுறாங்க. இதில் குப்ரஸ் குளோரைட் நனைக்கப்பட்டு இந்த படிக்கற்கள் அடுக்கு வழியாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் வழியாக குப்ரஸ் குளோரைட் Cu2 Cl2 குப்ரஸ் குளோரைட் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வழியாக இந்த சேம்பருக்குள்ளே ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வழியாக எவ்வளோ டெம்பரேச்சர் உள்ளே செலுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால் 723 கெல்வின் உள்ளே பாஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஒரு சேம்பருக்குள்ளே குப்ரஸ் குளோரைடு வந்து அந்த ஸ்டெப் வழியாக ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் 723 கெல்வின்ஸ் உள்ளே பாஸ் பண்ணுறாங்க. அது வழியாக என்ன பண்ணால் காற்று, ஏர் அண்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உள்ள வந்து பாஸ் பண்ணுறாங்க. இப்படி பாஸ் பண்ணும்போது நம்ம என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் அந்த ரூமை சுற்றியும் அந்த ரூமை சுற்றியும் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் சேம்பர் வழியாக என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் சூடான கேஸ் வந்து உள்ளே செலுத்திட்டே இருக்கிறாங்க. ஹாட் கேஸ் அட் about 723 Kelvin are passed through a jacket that surrounds the chamber. அந்த சேம்பரை சுற்றியுமே சூடான கேஸ் உள்ளே செலுத்திட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ டெம்பரேச்சர்லாம் 723 கெல்வினில் செலுத்திக்கிறாங்க. அப்போ காற்று ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு சேம்பர் வழியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் சீல்பஸ், அதாவது ஒரு அடுக்கடுக்காக உள்ள ஒரு சீல்பஸ் வழியாக சேம்பர் வழியாக உள்ள செலுத்துகிறாங்க. அதில் வந்து அந்த குப்ரஸ் குளோரைடு வந்து அந்த சேம்பரில் அந்த அடுக்கில் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வழியாக அந்த சுற்றியுமா அதை வழியாக என்ன பண்ணால் அந்த ஒரு சூடான காற்றை உள்ளே செலுத்துகிறாங்க, கேஸ் உள்ளே செலுத்துகிறாங்க அந்த சேம்பர் சுற்றியும். அப்போ என்ன ரியாக்ஷன் நடக்குது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்டு ஏரில் ஆக்சிஜன் நிறையா இருக்கும். 4 times ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்டு ஆக்சிஜன்ஸ். இந்த செல்சியஸு 400 செல்சியஸ் இங்கே கேள்வியில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது கூட என்ன பண்ணணும், குப்ரஸ் குளோரைட் Cu2 Cl2 இதை உள்ள பாஸ் பண்ணுறாங்க. இப்போ ரியாக்ஷன் நடக்கும்போது பாருங்கள், இந்த இதில் 4 H இருக்குது. அந்த 4 H நம்ம 2H2 இருக்குது.
இந்த இதில் O2 இருக்குது, முன்னாடி வந்து 2H2 போட்டோம், 2H2 போட்டோம். அப்போ வந்து O2 இருக்குது, அது முன்னாடி 2 போட்டு O போட்டு பேலன்ஸ் ஆகிடும். மீதி இந்த 4H நம்ம எப்படி இதெல்லாம் 2Cl2 குளோரின் கேஸாக வெளியே. The chlorine obtained by this method, இந்த மெத்தடே குளோரின் வந்துருச்சு, இஸ் dilute and is employed for the manufacture of bleaching powder. இந்த நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இம்முறையில் வந்து உருவாகக்கூடிய அந்த குளோரினை நீர்த்த நிலையில் இருக்கும். இந்த மூலியமாக நம்ம குளோரின் உருவாச்சா, இந்த குளோரின் வந்து எப்படின்னா டைலூட்ஸ், அதாவது டைலூட்னா நீர்த்த நிலையில் இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து ப்ளீச்சிங் பவுடர் தயாரிக்கலாம். அப்போ டெக்கான் ப்ராசஸ் மூலிமா நமக்கு குளோரின் கிடைக்குதா, அந்த குளோரின் வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து ப்ளீச்சிங் பவுடர் தயாரிக்கலாம். The catalyst reaction is complete. Cuprous chloride 2 moles is reacted with oxygen. It gives cuprous oxychloride. இந்த O2 அப்படிங்கிறதுக்கு ஜாயிண்ட் ஆகிடுது, 2Ce2O Cl2. இங்கே முன்னாடி 2 இருக்குது, அப்போ Ce2 அப்படி போட்டுக்கலாம். O2 அப்படிங்கும்போது முன்னாடி 2 இருக்குது, அப்போ O மட்டும் போட்டால் போதும். இங்கே Cl2, cuprous oxychloride கிடைக்கும். Cuprous oxychloride is reacted with hydrochloric acid 2 moles. அதனால் குப்ரிக் குளோரைடாக மாறுது, CuCl2. Cu2 அப்படின்னா குப்ரஸ்ஸு, Cu அப்படின்னா குப்ரிக், அப்போ குப்ரிக் குளோரைடாக மாறிடுது. Cu2OCl2 என்ன மாறுதுன்னா CuCl2 மாறிடுது, குப்ரிக் குளோரைடாக மாறிடுது. இதை பேலன்ஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு. அதேமாதிரி குப்ரிக் குளோரைடை நம்ம மறுபடியும் டீகம்போஸ் பண்ணும் பொழுது குப்ரஸ் குளோரைடாக பிரிஞ்சு மறுபடியும் குளோரின் நமக்கு வெளியே கொடுத்துருது. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுவும் கேட்போம். டெக்கான் ப்ராசஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் குளோரின் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். குளோரின் வந்து ஒரு க்ரீனிஷ் எல்லோ கேஸ். குளோரின் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பசுமை கலந்த மஞ்சள் நிற வாயு, க்ரீனிஷ் எல்லோ கேஸ். க்ரீன் அண்டு எல்லோ ரெண்டும் கலந்தால் எந்த மாரி இருக்குமோ அந்த கலரில் இருக்கும், அது கேஸாக தான் இருக்கும். வித் எ பஞ்சன்ஸ் இரிட்டேட்டிங் ஓடர், அதாவது எரிச்சலூட்டும் மனமுடையது. பஞ்சன்ட் அப்படின்னா அந்த மூந்து பார்த்தீங்கன்னாவே எரிச்சல் அப்படியே மூக்கெலாம் வந்து அரிக்கிற மாரி இருக்கும். பஞ்சன்ஸ் இரிட்டேட்டிங் ஓடர். இட் ப்ரொடியூஸ்டு ஹெட்டேக். இதை மூந்து பார்த்தீங்கன்னா நுகர பண்ணுறதுனா தலைவலி ஏற்படும். when inhaled in even small quantity, whereas inhalations of large quantity could be fatal. கொஞ்சமாக மூந்து பார்த்தாவே அதாவது மூச்சு திணறல் ஏற்படும். அதிகமாக மூந்து பார்த்துட்டிங்கன்னா உயிரே கூட மரணம் கூட ஏற்படலாம். கொஞ்சமாக மூந்து பார்த்துட்டா மூச்சு திணறல் ஏற்படும், அதிகமாக மூந்து பார்த்துட்டிங்கன்னா மரணம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது வந்து காற்றை விட எவ்வளோ டைம் வந்து வெயிட்டாக இருக்குது. இட் இஸ் 2.5 times heavier than air. காற்றை விட 2.5 டைம் வந்து மடங்கு வந்து கனமாக இருக்கும். குளோரின் இஸ் சாலிபிள் இன் வாட்டர். குளோரின் நீரில் கரையும். சாலிபிள்னால் கரையுதுன்னு அர்த்தம். எதில் கரையுது? வாட்டரில் கரையுது. இப்போ வாட்டரில் குளோரின் உள்ள கொண்டு செலுத்திங்கன்னா கரைஞ்சிடும். அப்போ அந்த சொல்யூஷனுக்கு பேர் குளோரின் வாட்டர். இட் டெபாசிட் கிரீனிஷ் எல்லோ கிறிஸ்டலைஸ் ஆஃப் குளோரின் ஹைட்ரேட். அப்போ அதில் போய் அந்த என்ன கலர்னா பசுமை கலந்த மஞ்சள் நிறத்தில் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிரும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகிடும்னா குளோரின் ஹைட்ரேட். ஹைட்ரேட்னா வாட்டர், குளோரின் கூட நீர் சேர்ந்துருக்கும். எவ்வளோ டைம் அப்படின்னா 8 டைம் நீர். இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு லிக்விட். இது வந்து எப்படி லிக்விடாக மாற்ற முடியும்? இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு லிக்விட். இதை லிக்விடாக மாற்ற முடியும். அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவு? -34.6 degrees Celsius. எல்லோ கிறிஸ்டலைன்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லோ அதாவது மஞ்சள் நிற படிகமாக காணப்படும். அதனுடைய உருகுநிலை எவ்வளவுன்னா -110
2 டிகிரி செல்சியஸ். அப்போ குளோரின் நம்ம கொஞ்சமாக மூந்து பார்த்தாவே தலைவலி ஏற்படும், அதிகமாக மூந்து பார்த்தா மரணம் கூட ஏற்படும். அது என்ன கலராக இருக்குன்னா க்ரீனிஷ் எல்லோ கலரில் கேஸாக இருக்கும். இரிட்டேட்டிங் பஞ்சன்ஸ் இரிட்டேட்டிங் கேஸாக இருக்கும். காற்றை விட இட் இஸ் ஹெவியர் தென் 2.5 டைம்ஸ் தென் ஏர். காற்றை விட 2.5 மடங்கு கனமாக இருக்கும். நீரில் கரையிடும். அந்த கரைஞ்ச சொல்யூஷனுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டினா குளோரின் வாட்டர். அந்த குளோரின் வாட்டரில் வந்து எவ்வளோ டைம் வந்து வாட்டர் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு குளோரின் கூட Cl2 கூட 8 டைம் வாட்டர் ஆட் ஆகிருக்கும். இது வந்து இதனை வந்து திரவமாக்கலாம், லிக்விடாக மாற்றலாம். எந்த இதில் வந்து உருகும் அப்படிங்கன்னா -34.6°C உருகிடும். மஞ்சளை திரும்ப படிகமாகவும் அதோட உருகு நிலை வந்து அப்படின்னா -102°C. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆக்ஷன் மெட்டல் அண்ட் நான் மெட்டல்ஸ். மெட்டல் கூடயும் நான் மெட்டல்ஸ் கூடயும் ரியாக்ட் ஆகுது. சோடியம், அயன், அலுமினியம், காப்பர், ஹைட்ரஜன்ஸ் இதெல்லாம் மெட்டல்ஸ். இது நான் மெட்டல்ஸ் கூடயும் மெட்டல்ஸ் கூடயும் வந்து என்ன பண்ண அப்படின்னா இது வந்து ரியாக்ட் ஆகுது. இது இந்த குளோரின் ரியாக்ட் ஆகுது. இது ரியாக்ட் ஆகும்போது 2NaCl2, இதுவும் 2 டைமு, இதுவும் Cl2. அப்போ 2 டைம் அப்படிங்கும்போது 2NaCl, சோடியம் குளோரைடு. 2Fe, இரும்பு கூட 3Cl2 ரியாக்ட் ஆகும்பொழுது இது 2 டைமு, இது மொத்தம் 6 டைம் இருக்குது. அப்போ எப்படி மாற்றி எழுதலாம்? 2FeCl3. 2 டைம் F இருக்குது, முன்னாடி 2 கீழே 3 இருக்குது. அப்போ 2 × 3 6 டைம்ஸ் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். ஃபெரிக் குளோரைடாக மாறிடும். இது பேர் ஃபெரிக் குளோரைடு. அலுமினியம் இஸ் ரியாக்டிவ் வித் 3 moles chlorine. It gives aluminum trichloride. Copper is reactive with copper chloride, cupric chloride. அவங்க சொல்லுவாங்க காப்பர் குளோரைடு சொல்லலாம். ஹைட்ரஜன் இஸ் ரியாக்டிவ் வித் chlorine. It gives hydrogen chloride. அதனோட என்தால்பி சேஞ்ச் வேல்யூ -44 kcal. இந்த ரியாக்ஷன் நடக்கும்பொழுது எவ்வளவு என்தால்பி சேஞ்ச் வேல்யூ எவ்வளோன்னா -44 kcal வேல்யூ நமக்கு கிடைக்கும். Boron is reactive with 3 moles chlorine. It gives boron trichloride. Sulfur is reactive with chlorine. Disulfur dichloride is formed. Phosphorus is reactive with 6 mole chlorine. It gives 4 moles of phosphorus trichloride is formed. Arsenic 2 moles is reactive with 3 moles chlorine molecules. It gives 2 moles arsenic trichloride is formed. Tin 2 moles is reactive with 3 moles of chlorine is gives 2 times SpCl3 is formed. அப்போ இந்த காம்பவுண்ட் கூட மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் கூட வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது 2 மார்க் கொஸ்டினில் அல்லது 3 மார்க் கொஸ்டினில் கேட்க சான்ஸ். மெட்டல் கூடயோ அல்லது நான் மெட்டல்ஸ் கூடயோ எப்படி வந்து இந்த குளோரின் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு கேட்போம். அஃபினிட்டி ஃபார் ஹைட்ரஜன். அஃபினிட்டினா அதனுடைய நாட்டம். எதை மீது நாட்டம் அப்படின்னா ஹைட்ரஜன் மீது குளோரின் வந்து அதிகமாக நாட்டம் இருக்குது. அட்ராக்ட், அதாவது நாட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். Affinity for hydrogen when bond with turpentine. Turpentine formula C10H16. It form carbon and hydrochloric acid. Turpentine கூட chlorine is react ஆகுது. எரிக்கும் பொழுது 10 டைம் கார்பனும் 16 டைம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் வெளியேறுது. இதில் C10 அப்படி இருக்குதா அப்போ 10C வெளியேறுது. இங்கே 16H இருக்குது, இங்கே 8Cl2, மொத்தமாக 16Cl, இங்கே 16H. அப்போ டோட்டலாக நம்ம எப்படி எழுதலாம்? 16HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். It form dioxin when reactive with water. Dioxin form ஆகுது when reacting with water in presence of sunlight. குளோரின் வந்து வாட்டரை கூட ரியாக்ட் ஆகி அட் ப்ரெசன்ட் சூரிய ஒளியின் முன்னிலையில் ரியாக்ட் ஆகி நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கிது. டைஆக்சின் ஃபார்ம் ஆகுது. when chlorine in water is exposed
to sunlight, it lost its color and smell up as the chlorine is converted into hydrochloric acid. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், சூரிய ஒளி முன்னிலையில் சன்லைட் ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட்டில் வாட்டருடன் குளோரின் வந்து ரியாக்ட் ஆகி ஆக்சிஜனை கொடுக்குது. நீரில் உள்ள குளோரின் சூரிய ஒளியின் தாக்கத்திற்கு உட்படுது. நீரில் உள்ள குளோரின் இப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இந்த நீரில் வந்து இந்த குளோரின் உள்ளே சேர்ந்து அப்போ வாட்டரில் குளோரின் இருக்கும். அது வந்து சன்லைட்டுக்கு வந்து அஃபெக்ட் ஆகி அந்த இப்போது குளோரினானது ஹைட்ரோக்ளோரிக் அமிலமாக மாறுது. அப்போ குளோரின் என்னவாக மாறுதுன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலமாக மாறுது. இப்போ வந்து இது வாட்டர், இதெல்லாம் குளோரின் உள்ளே இருக்குது. உள்ளே போகும்போது அப்போ இந்த வாட்டரில் இருக்கிற குளோரின் வந்து இதில் சன்லைட் பட்ட உடனே அந்த வாட்டரில் இருக்கிற குளோரின் வந்து என்னவாக மாறுதுன்னு கேட்டால் HCl மாறிடுது. அதனுடைய நிறம் மற்றும் மனத்தை இழக்கிறது. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், அதில் இருக்கிற அதனுடைய மனமும் அதனுடைய ஸ்மெல்லும் அதனுடைய கலரும் வந்து கன்வெர்ட் ஆகிடுது, மாறிடுது. இப்போ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். குளோரின் ரியாக்ட் வித் அம்மோனியா. இது முன்னாடி ஏற்கனவே பார்த்தோம். இது அம்மோனியா கூட குளோரின் ரியாக்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷன். இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் கம்பவுண்ட் கிடைக்கும்னு பார்த்தேன். 2 moles ammonia react with 3 moles chlorine molecules. It gives nitrogen and 6 mole hydrochloric acid is formed. 6 mole hydrochloric acid is reacted with 6 mole of ammonia. It gives 6 mole of ammonium chloride is formed. ஓவரால் ரியாக்ஷன் பார்க்குறோம். நம்ம இந்த ஓவரால் ரியாக்ஷன் பார்க்கும்பொழுது, இந்த 2 ரியாக்ஷன் ஓவரால் பார்க்கும்பொழுது எதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த 6 HCl இந்த பக்கம் 6 HCl கேன்சல் பண்ணிடலாம். அதேமாரி இந்த பக்கம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள் 2 NH3, இங்கே 6 NH3, மொத்தமாக 8 NH3 ஆட் பண்ணிக்கங்க. மீதி இந்த பக்கம் ப்ளஸ் 3 Cl2 கிவ்ஸ் இந்த பக்கம் N2 இருக்குது. அப்போ இந்த பக்கம் 6 அம்மோனியம் குளோரைடு. அப்போ அம்மோனியா கூட குளோரின் ரியாக்ட் ஆகும்பொழுது நமக்கு வந்து நைட்ரஜனும் அம்மோனியம் குளோரைடும் நமக்கு கிடைக்குது. ஓவரால் ரியாக்ஷன்ஸ். எக்ஸஸ் ஆஃப் குளோரினை போடும்போது என்ன கிடைக்குது? அம்மோனியா ரியாக்ட் வித் எக்ஸஸ் ஆஃப் குளோரின் அண்ட் நைட்ரஜன் ட்ரைக்ளோரைட் அண்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 3 moles கிடைக்குது. 3 mole ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் வித் 3 mole ஆஃப் அம்மோனியா, 3 moles ஆஃப் அம்மோனியம் குளோரைடு. இதனுடைய நம்ம ஓவரால் ரியாக்ஷன் பார்க்கும்பொழுது எதாவது கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த பக்கம் 3Cl HCl, இந்த பக்கம் 3HCl. அதுக்கடுத்தது இந்த பக்கம் வேறு என்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பக்கம் NH3, இங்கே ஒரு 3 NH3, அப்போ மொத்தமாக 4 NH3, இப்போ 3Cl2 இங்கே இருக்குது. அப்படியே இருக்குது ப்ளஸ் NCCl3, அப்புறம் இந்த பக்கம் 3NH4Cl இருக்குது. இதுதான் வந்து ப்ராடக்ட். அப்போ நைட்ரஜன் ட்ரைக்ளோரைட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் காம்பவுண்ட் கிடைக்குது. வெடிபொருள் உருவாக்குவது. அப்புறம் அம்மோனியம் குளோரைட் காம்பவுண்டு நமக்கு கிடைக்குது, சால்ட் கிடைக்குது. Chlorine oxidized hydrogen sulfide H2S, and hydrogen sulfide is reacted with chlorine. Hydrogen chloride is formed and sulfur. Chlorine oxidized hydrogen sulfide. Chlorine வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடை ஆக்சிடைஸ் பண்ணி சல்ஃபரை தனியாக வந்து கொடுத்துருக்கு, லிபரேட் பண்ணிட்டு. அதேமாரி chlorine is oxidized with பொட்டாசியம் புரோமைட், இட் கிவ்ஸ் புரோமின் தனியாக வந்துடுது, பொட்டாசியம் குளோரைடு. அதேமாதிரி குளோரின் வந்து பொட்டாசியம் அயனுக்கு ரியாக்ட் ஆகி அயோடின் தனியாக வந்துடுது, பொட்டாசியம் குளோரைடு கொடுத்துருது. ரியாக்ஷன் வித் அல்கலைஸ். அல்கலைஸ் அப்படின்னா பேஸ், NaOH. H2 இதில் வந்து OH மைனஸ், H ப்ளஸ் OH மைனஸ். இது வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுது, NaOH கூட ரியாக்ட் ஆகுது. Chlorine react with cold dilute alkalis to give chloride and hypochlorite when with hot concentrated alkalis chloride and chloride are formed. Chloride வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுது. இதில் வந்து ஒரு ஹெச்சும் வாட்டர் நம்ம எப்படி எழுதலாம்? ஹெச்சுன்னு எழுதலாமா? இது 2 Cl ஒரு Cl இதை கூட ஜாயிண்ட் ஆகி HCl ஃபார்ம் ஆயிரும்.
மீதி OH இருக்கும், இங்கே ஒரு Cl இருக்கும். அப்போ HOCl. ரெண்டாவது ஈக்குவேஷன்ஸ் HCl NaOH போட்டு ரியாக்ட் பண்ணுறீங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த Cl இந்த NaO சேர்ந்து NaCl சோடியம் குளோரைடு உப்பு கிடச்சிடும். ப்ளஸ் இந்த H இந்த OH சேர்ந்து H2O வாட்டர் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த HOCl இதில் அது கூட இந்த NaOH ரியாக்ட் ஆகி என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த Na கூட இந்த OCl ஜாயிண்ட் ஆகி NaOCl ஃபார்ம் ஆகிடும். இதில் வந்து H இந்த OH சேர்ந்து H2O ஃபார்ம் ஆகும். ஓவரால் ரியாக்ஷன் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓவரால் ரியாக்ஷன் கிடைக்கும் அப்படின்னா எது கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஓவரால் ரியாக்ஷன்ஸில் இங்கே ஒரு HCl இதை HCl கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது HOCl இங்கே ஒரு HOCl கேன்சல் ஆகிடும். அதுக்கடுத்தது இங்கே ஒரு வாட்டர் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த அம்புக்குறிக்கு இந்த சைடில் என்ன இருக்குது, Cl2. அப்போ Cl2 இங்கே 2 NaOH இருக்குது. அப்போ 2 NaOH. அதுக்கடுத்து இந்த பக்கம் என்ன இருக்குது, NaOCl சோடியம் ஹைப்போக்ளோரைடு. அதுக்கடுத்தது NaCl இங்கே ஒரு H2O. இதுதான் வந்து ஓவரால் ரியாக்ஷன்ஸ். அப்போ அல்கலைஸ் கூட குளோரின் ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்குன்னா சோடியம் ஹைப்போக்ளோரைடு கிடைக்குது. குளோரின் இஸ் ரியாக்டிவ் வித் அல்கலைஸ், இட் கிவ்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் சோடியம் ஹைப்போக்ளோரைடு கிடைக்கும். அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக இதுவும் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த ஈக்குவேஷன்ஸை ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் பார்த்தோமா, இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன்ஸை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், Cl2 + H2O gives HCl HOCl கிடைக்கும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். மறுபடியும் HCl + NaOH என்ன கிடைக்கும், NaCl H2O கிடைக்கும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். HOCl + NaOH இங்கே ரியாக்ட் ஆகி NOCl + H2O கிடைக்கும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், எல்லாம் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், மறுபடியும் NaOCl இதை 3 டைம் எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது NaClO3 2 NaCl கிடைக்கும். ஓவரால் ரியாக்ஷன் இது எல்லாமே நம்ம வந்து ஓவரால் ரியாக்ஷன் பார்க்கும்பொழுது என்னென்ன வந்து இருக்குன்னா 3Cl2 இருக்கும், 6 NaOH இந்த பக்கம் இருக்குது. இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இது இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடில் என்னென்ன காமனாக இருக்குதோ அதை கேன்சல் பண்ணிட்டால் மீதி என்ன இருக்குங்க. அப்போ இன்னொன்று வந்து NaClO3 சோடியம் குளோரைட் அப்படின்னு கிடைக்கும். 5 டைம் NaCl கிடைக்கும், 3 டைம் வாட்டர் கிடைக்கும். இதை வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுவும் இருக்கணும். அதுக்கடுத்தது ஆக்சிடைசிங் அண்டு ப்ளீச்சிங் ஆக்ஷன். Chlorine is a strong oxidizing and bleaching agents because the nascent oxygen. குளோரின் வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஒரு வந்து வலிமை மிக்க ஆக்சிஜனேட்டிவ் காரணியாகவும் வெளுக்கும் காரணியாகவும் பயன்படுது. ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்டாகவும் வெளுக்கும் காரணியாகவும் பயன்படுது. என்ன காரணத்தினால கேட்டால் நேசன்ட் ஆக்சிஜன் பிறவி நிலை ஆக்சிஜன் வந்து இருக்கிறதுனால இப்படி மாறுது அப்படின்ட்டு. எப்படின்னு பார்க்குறோம்னா வாட்டரை கூட குளோரின்ஸ் ரியாக்ட் ஆகும்பொழுது HClலும் HOClலும் கிடைக்கும். அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். HOCl மறுபடியும் நம்ம வந்து சிதைக்கும் பொழுது டீகாம்போசிஷன் பண்ணும்பொழுது இதில் வந்து HClலும் இந்த O மட்டும் தனியாக வந்துடும். இதான் ஒரு கலரிங் மேட்டர்ஸ் இருக்குது. அது கூட இந்த நேசன்ட் ஆக்சிஜன் ஜாயிண்ட் ஆகும் பொழுது கலர்லெஸ் ஆக்சிடேஷன் ஏஜெண்டாக மாறிடும். அப்போ கலர் உள்ள பொருள் கூட இந்த நாம் வந்து இந்த குளோரின் வாட்டர் நம்ம சேர்த்தும் பொழுது என்னவா மாறும் அப்படின்னு கேட்டால் இந்த நேசன்ட் ஆக்சிஜன் கலர் மேட்டர் எடுத்துக்கிட்டு கலர்லெஸ் பொருளாக மாற்றி விட்டுரும். இப்போ இதுவும் வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்க சான்ஸ் இருக்குது. குளோரின் இஸ் ப்ளீச்சிங் ஏஜெண்டாக செயல்படுது. எக்ஸ்பிளைன் ஈக்குவேஷன்ஸ் கேட்டோம். இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் அப்படியே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். த ப்ளீச்சிங் ஆஃப் குளோரின் இஸ் பர்மனண்ட். குளோரின் வந்து வெளுக்கும் பண்பு நிலையானது. இட் இஸ் ஆக்சிடைஸ் டு ஃபெரசல். முன்னாடி பார்த்தோம் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ஒரு
டெம்ப்ரவரி ப்ளீச்சிங் ஏஜெண்டாக செயல்படும். அதை நம்ம முடியாது ஹேர் வந்து நம்ம வந்து சில்க்கு உல்க்கு ஹேர் இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக டையிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்தணும். அது கொஞ்சம் நேரத்தில் நம்ம காட்டில் வச்சிருந்தோம்னா அது கலர் 10 நாள் 20 நாள் வச்சிருந்தோம்னா அது கலர் மறைஞ்சி போய் பழைய கலருக்கு வந்துடும். ஆனால் இந்த குளோரின் வந்து என்ன பர்மனெண்ட்டாக ப்ளீச்சிங் பண்ணக்கூடிய ஒரு காம்பவுண்டாக செயல்படுது. இட் ஆக்சைஸ் ஃபெரஸ் சால்ட்டு டு ஃபெரஸ் சால்ட்டை ஃபெரிக் சால்ட்டாக மாற்றும், சல்ஃபைட் டு சல்ஃபேட்டாக மாற்றும், அண்டு ஹைட்ரஜன் சல்ஃபைடு சல்ஃபராக ஃபார்ம் ஆகும். என்னென்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஃபெரஸ் இப்போ நம்ம வந்து என்ன FeCl2 இந்த காம்பவுண்ட் கூட குளோரின் சேர்த்தும் பொழுது ஃபெரிக் குளோரைட் கிடைக்கும். குளோரின் கூட வாட்டர் சேர்த்தும் பொழுது HClலும் HOClலும் கிடைக்கும். இந்த ஃபெரஸ் சல்ஃபேட்டு கூட சல்ஃபரிக் ஆசிட் சேர்த்து HOCl போட்டு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னென்னா Fe2SO4 இந்த சால்ட்டு நமக்கு கிடைக்கிது, HCl H2O கிடைக்கிது. இன்னொரு ஓவரால் ரியாக்ஷன் பார்க்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த சைடில் என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த சைடில் எதாவது கேன்சல் ஆகிட்டு மீதி என்ன கிடைக்குன்னா 2 டைம் FeSO4 ஃபெரஸ் சல்ஃபேட்டு சல்ஃபரிக் ஆசிட் குளோரினும் அண்டு ஃபெரிக் சல்ஃபேட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அப்போ ஃபெரஸ் சல்ஃபேட்டு ஃபெரிக் சல்ஃபேட்டாக மாறுது. அப்போ இந்த ஃபெரஸ் சால்ட்டு FeSO4 ஃபெரஸ் சல்ஃபேட்டு அப்படிங்கிற சால்ட்டு என்னவா மாறுது, ஃபெரிக் சல்ஃபேட்டு Fe2SO4 த்ரைஸ் அப்படி காம்பவுண்டாக மாறுது. இப்போ ஃபெரஸ் சல்ஃபேட் ஃபெரிக் சல்ஃபேட்டாக மாறுது. அதுக்கான ஈக்குவேஷன் வந்து இது. அதுக்கடுத்தது குளோரின் வாட்டர் சேர்த்தும்பொழுது HCl HOCl கிடைக்கும். அதுக்கடுத்தது Na2SO3 சோடியம் சல்பைட்டு Na2SO3 சோடியம் சல்பைட்டு என்னவா மாறுது கேட்டால் Na2SO4 சல்பேட்டாக மாறுது. அப்போ SO3னா சல்பைட்டு, SO4னா சல்பேட் அந்த காம்பவுண்டாக மாறுது. அப்போ இங்கே பாருங்கள் சல்பைட்டு டு சல்பேட். சல்பைட் அப்படின்னா SO3 என்னவா மாறுது, சல்பேட்டாக மாறுது, SO4ஆக மாறுது. இப்போ சோடியம் சல்ஃபைட் ரியாக்ட் வித் HOCl அண்ட் சோடியம் சல்ஃபைட் அண்டு HCl. ஓவரால் ரியாக்ஷன் வந்து இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். இந்த பக்கம் என்னென்ன கேன்சல் பண்ணி இதோட கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கும். அதுக்கு அடுத்தது H2S ஹைட்ரஜன் சல்ஃபைடு குளோரின் கூட ரியாக்ட் ஆகி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு சல்ஃபர் தனியாக பிரிச்சு எடுத்துது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக வந்து 2 மார்க் கொஸ்டின் கேட்குது. ஃபெரஸ் சல்ஃபேட் ஃபெரிக் சல்ஃபேட் ஆகும், சல்பைட்டு ஆகும், H2S வந்து எஸ்ஸாக மாறுது, எப்படி மாறுது அப்படின்னு. அப்போ இதில் 3 ஈக்குவேஷன் இருக்குது. 3 மார்க் கொஸ்டினில் கேட்க சான்ஸ் ஆகுது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் எப்படி தயாரிப்பேன், சலவைத்தூள் எப்படி தயாரிப்பேன். கால்சியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் வித் குளோரின், இட் கிவ்ஸ் கால்சியம் ஆக்சிக்ளோரைட் அண்ட் வாட்டர். கால்சியம் ஹைட்ராக்சைடு, சிஏக்கு பேர் கால்சியம், OHக்கு பேர் ஹைட்ராக்சைடு, 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம கரைசல் வழியை நம்ம வந்து ட்ரைக்ளோரின் வாயு நம்ம செலுத்துகிறோம். ட்ரைக்ளோரின் வாயுவை அதாவது பாஸ் குளோரின் கேஸ் த்ரோ த ட்ரைஸ்லாக் லைன். கால்சியம் ஹைட்ராக்சைடு வழி நம்ம குளோரின் கேஸ் உள்ளே செலுத்தும் பொழுது நமக்கு கால்சியம் ஆக்சிக்ளோரைடும் அண்டு வாட்டரும் நமக்கு கிடைக்குது. இந்த கால்சியம் ஆக்சிக்ளோரைட் பேர் தான் ப்ளீச்சிங் பவுடர். இது ஒரு டைம் வந்து பப்ளிக்கில் 2 மார்க்கில் கேட்டணும். அதுக்கடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு பிறகு இன்னொன்று போய் டச் ஆகுது. இதில் வந்து பிஆர் வந்து வெளியே நிற்கிடுது. இந்த 2KBr அப்படின்றது அந்த பிஆர் வந்து 2 பிஆர் அப்படியே வெளியே வந்துருச்சு. அந்த பிஆருக்கு கூட அந்த சிஎல் வந்து ஜாயிண்ட் ஆகிடுது. அப்போ 2KClஆக மாறிடுது. அந்த பிஆர் 2 வெளியே வந்துருச்சு. அதேமாரி 2KI கூட இந்த Cl2 ஜாயிண்ட் ஆகும் பொழுது இந்த 2 I அப்படியே வெளியே வந்துருச்சு, I2ஆக மாறி. அந்த 2 I2 இருக்கிற Cl2 ஜாயிண்ட் ஆகும்போது 2KCl ஃபார்ம் ஆகி I2 வந்துருச்சு. அதுக்கடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் அடிஷனல் காம்பவுண்ட்ஸ்.
இந்த காம்பவுண்ட் கூட அடிஷன் நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம the formation of addition compound chlorine form addition product with sulfur dioxide, carbon monoxide and ethylene. chlorine கூட சல்ஃபர் டை ஆக்சைடு SO2 சேர்த்தும் பொழுது சல்ஃபியூரைல் குளோரைட், அது அப்படியே ஜாயிண்டாக எழுதிருக்கேன். SO2 கூட Cl2 சேர்ந்து சல்ஃபியூரைல் குளோரைட். அதுக்கடுத்தது கார்பன் மோனாக்சைடு CO, அது கூட குளோரின் சேர்த்தும் பொழுது கார்பனைல் குளோரைட், அது அப்படியே சேர்த்து வந்து COCl2. அதுக்கடுத்தது எத்திலீன். எத்திலீனோட ஃபார்முலா என்னது? CH2 டபுள் பாண்ட் CH2. எத்தனை கார்பன் தான் ஹைட்ரஜன் இருக்குது? 2 கார்பன் 4 ஹைட்ரஜன்ஸ். 2 கார்பன் இருக்கிறதுனால பேர் வந்து எத்து, டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஈன்னு சொல்லலாம், ஈத்தீன். அல்லது இது வந்து ஐயூபேக் நேம், காமன் நேம் வந்து எத்திலீன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காம்பவுண்டு கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், குளோரின் சேர்த்தும் பொழுது அது அப்படியே இதுக்கிட்ட ஜாயிண்ட் ஆகி C2H4Cl2 எத்திலின் டைக்ளோரைடு. C2H4 இருக்கிற எத்திலின், Cl2 கீழே 2 டைக்ளோரைடு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து மீத்தேன் CH4. மீத்தேன் கூட குளோரின் ரியாக்ட் ஆகுது. இதுலேருந்து ஒரு ஹெச்சும் இதுலேருந்து ஒரு Cலும் சேர்ந்து HClஆக வெளியே போயிடும். மீதி இதில் என்ன இருக்கும்? CH3 இருக்கும், இங்கே ஒரு Cl இருக்கும், ப்ளஸ் CH3Cl மெத்தில் குளோரைட். CH3க்கு பேர் மெத்தில், Clக்கு பேர் குளோரைட். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பென்சீன். பென்சீன் வந்து இது கூட நம்ம Cl2 ஆட் பண்ணும் பொழுது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து H இருக்கும். இந்த பாண்டு வந்து இந்த பாண்டு வந்து வெளியே வரும். இந்த ரியாக்ஷன் அப்படின்னா இதுதான் வந்துங்கன்னா பென்சின் C6H6. இந்த இடத்துல வந்து ஹெச்சுக்குன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் ஹெச்சுக்குன்னு அர்த்தம். CHCHCHக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே CHCHக்குன்னு அர்த்தம். இந்த பாண்டு வந்து இங்கே வெளியே ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்துடுது. இங்கே வந்து இந்த Cl ஒன்று வந்து இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகும்போது இதெல்லாம் மைனஸு, இது ப்ளஸ், அது மாதிரி தான். இந்த ஷிஃப்ட் இங்குள்ளே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பண்ணி இந்த Cl வந்து அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆகிட்டு இதில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இது வந்து உள்ள Cl அட்டாச் ஆகும்போது இந்த பாண்டு வந்து இந்த ஹச்சுக்கு பாண்டு வந்து மறுபடியும் உள்ளே ஷிஃப்ட் ஆகி இது H+ஆக மாறி வெளியே போயிடும். அப்போ ஒரு Cl என்ன பண்ணோம்னா, ஒரு H+ வெளியே வந்துருச்சா, இந்த Cl- வெளியே வந்துருச்சா, அப்போ இந்த ஹச்சும் இந்த Cl சேர்ந்து HCl வெளியே போயிடும். அப்போ இது என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல இந்த Cl ஜாயிண்ட் ஆகிடுது. ஜாயிண்ட் ஆகும்போது மறுபடியும் இந்த ஹச்சுக்கு இந்த பாண்டு, இந்த ஹச்சுக்கு இந்த பாண்டு வந்து பாண்டு மறுபடியும் உள்ளே ஷிஃப்ட் ஆகி இந்த H+ஆக மாறி இந்த Cl வெளியே. அப்போ HCl வெளியே வந்துடும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இதிலேருந்து ஒரு ஹச்சும் இதிலேருந்து ஒரு Cl சேர்ந்து HCl வெளியே போயிடும். அப்போ மீது என்ன இருக்கும்? C6H5. இதில் ஒரு Cl போச்சு, இன்னொரு Cl இருக்கும். அப்போ குளோரோபென்சீன் அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்கும். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின். யூசஸ் ஆஃப் குளோரின். குளோரினுடைய பயன்கள் என்ன? பியூரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். குடிநீரை தூய்மையாக்கலாம், ட்ரிங்கிங் வாட்டரை தூய்மை செய்யலாம். ப்ளீச்சிங் ஆஃப் காட்டன், டெக்ஸ்டைல், பேப்பர் அண்டு ரயான்ஸ். எதெல்லாம் நம்ம வந்து வெளுக்க பயன்படுத்துகிறாங்க ப்ளீச்சிங் பண்ண பாருங்க? காட்டன் டெக்ஸ்டைல் பருத்தி துணிகளை, பேப்பரை அண்டு ரேயான்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளுக்க செய்யலாம். இப்போ மட்டி பேப்பர்லாம் இருக்குன்னா அப்போ மட்டி பேப்பரை வந்து வெளுத்து வெள்ளை பேப்பராக மாற்ற முடியும். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்டு அண்டு பிளாட்டினம். தங்கத்தையும், அர்க்கம், பிளாட்டினம். தங்கத்தோட நேம் என்ன? அர்க்கம், பிளாட்டினம் PT. கோல்டு அண்டு பிளாட்டினத்தை நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பிரித்தெடுக்கிறதுக்கு பயன்படுவாங்க. இது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்கும். அப்போ இது ஒரு 3 மார்க் கொஸ்டின், 3 மார்க். மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இப்போ 12th வந்து மொத்தமாக 55 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. ஆனால் ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா
கிளாஸ் அட்டன் பண்ணுறது ஒரு 44 பேர் அட்டன் பண்ணுறீங்க. ஹோம் ஒர்க் வந்து ஒரு 25 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அனுப்புகிறீங்க. அவங்களுக்கு மட்டும்தான் மார்க் கொடுக்கப்படும். சப்போஸ் 11th எக்ஸாம் வச்சாங்கன்னா மார்க் வந்து அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும். உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் வந்து இப்போ நான் வந்து நாளைக்கு அனுப்புகிறேன், யார் யார் எழுதுங்க. அவங்களுக்கு மார்க் வந்து 11th பப்ளிக் மார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கு கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி அனுப்பினா மட்டும்தான், டெஸ்ட் எழுதி அனுப்பினா மட்டும்தான் அவனுக்கு மார்க் கொடுப்பேன். ஓகே, அனைத்து ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுடைய டெய்லி நடத்தக்கூடிய சப்ஜெக்டை டெஸ்ட் கொடுக்குறத எழுதி சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நேம் எழுதி சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எழுதுனதை பிடிஎஃப் வடிவத்தில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நேம் எழுதி சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மார்க் வந்து கொடுக்க வசதியாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.